வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் விமரிசையாக நடைபெற்ற குடமுழுக்கு. 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். தமிழில் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பாக நடைபெற்ற திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு. ஓதுவார்களின் பாமாலை, திருப்புகழ் மற்றும் பன்னிரு திருமுறைகளுடன் கும்பாபிஷேக விழா கோலாகலம். குடமுழுக்கு விழாவின் ஒரு பகுதியாக ட்ரோன் மூலம் பக்தர்கள் மேல் தெளிக்கப்பட்ட புனித நீர். திரும்பிய பக்கமெல்லாம் மக்கள் தலைகளாக காணப்பட்ட திருச்செந்தூர் கடற்கரை. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படும் பள்ளி, கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என அழைக்கப்படும். சுமார் 1,79,000 மாணவர்கள் விடுதிகளின் மூலம் பயன்பெற்று வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச நலன்களுக்கான சக்தியாக பிரிக்ஸ் அமைப்பு இருக்கிறது. ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி பாராட்டு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்பதை வலியுறுத்தி மேட்டுப்பாளையத்தில் இன்று சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் சாதனைகளை உரக்க சொல்லும் சுற்றுப்பயணத்தில் இணையுமாறு தொண்டர்களுக்கு இபிஎஸ் கடிதம். தமிழ்நாடு முழுவதும் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விடுபட்ட மகளிருக்கான விண்ணப்பம் விநியோகம். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட தன்னார்வலர்கள் மூலம் இன்று முதல் வீடு வீடாக சென்று விண்ணப்பங்கள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிப்பு. மக்களின் வரிப்பணத்தை தங்களின் சுயநலத்திற்காக திமுக அரசு வீண் விரயம் செய்வதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. விளம்பரம் என்ற பெயரில் எல்இடி திரை அமைக்கும் திட்டத்தின் மூலம் பல கோடி ரூபாய் கொள்ளையடிக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் விமர்சனம். எங்கள் நோக்கம் 2026 சட்டமன்ற தேர்தல் அல்ல, 2029 நாடாளுமன்ற தேர்தல்தான். தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான வேலையை அமித்ஷா பார்த்துக் கொள்வார் என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. 2026 நமக்கு முக்கியம் அல்ல. நம்முடைய நோக்கம் 2026 கிடையவே கிடையாது. தயவு செய்து புரிஞ்சு, 2029 பாராளுமன்றம் தான் நம்முடைய நோக்கம், நம்முடைய வெற்றி. தயவு செய்து புரிஞ்சு, இதுல எத்தனை சீட்டு வேணாலும் வரலாம். என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க சந்தேகம் இல்லை. நமக்கு 4 இருந்தது, இப்பொழுது 40 வருமா 50 வருமாங்கிறது வேற விஷயம். நம்முடைய நோக்கம் எல்லாம் 2029 பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் என்பது நம்மளுக்கு. திரைப்படங்களில் வெற்றி பெறுபவர்கள் எல்லாம் தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுவார்கள் என கூற முடியாது. விஜயின் வருகையால் திமுக கூட்டணிக்கு பாதிப்பா என்ற கேள்விக்கு திருமாவளவன் பதில். நடிகர் என்பதனால் கதாநாயகராக பல ஆண்டுகள் வெற்றிகரமாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவர் என்பதனால் இந்த யூகம் இருக்கிறது. தேர்தல் அரசியல் என்பது வேறு, திரைப்படம் வெற்றி என்பது வேறு. திரைப்படத்தில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்ல முடியாது. ஆகவே நாம் அவர்கள் வெற்றி பெறுவோம் என்று எப்படி யூகமாக சொல்கிறார்களோ அப்படி வெற்றி பெற மாட்டார்கள் என்று நாம் யூகமாக சொல்ல விரும்பவில்லை. மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். நாளை நடைபெறவுள்ள பாமக செயற்குழு கூட்டத்தில் அன்புமணிக்கு அழைப்பு உள்ளது. கூட்டத்தில் அன்புமணி பங்கேற்பார் என எதிர்பார்ப்பதாக அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. தற்போது பாமகவில் தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சினை திமுகவுக்கே சாதகமாக அமையும். அரியலூரில் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் பாமக முகவர்கள் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கே.என். நேரு கருத்து.
நாளை தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை பணிக்கான பயிற்சி பட்டறை. ஐடி விங் நிர்வாகிகள் 2 பேரை தவிர வேறு யாரையும் அழைத்து வர வேண்டாம் என மாவட்ட செயலாளர்களுக்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தல். சிவகங்கையில் காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்த அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதி. விசாரணையின் போது காவல்துறை தாக்குதலில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக தகவல். சாத்தூர் அருகே கீழத்தாயல்பட்டியில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்த விவகாரம். பட்டாசு ஆலை போர்மேனை கைது செய்யப்பட்ட நிலையில் ஆலை உரிமையாளர் உட்பட 3 மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு. விருதுநகர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 4 லட்சம் நிதி உதவி. பலத்த காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் மற்றும் லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே காட்டூரில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த மனைவியை அரிவாளால் வெட்டிய கணவன். கடும் ஆத்திரத்துடன் கணவன் வீட்டிற்குள் துரத்தி சென்ற காட்சி வெளியாகி பரபரப்பு. நெல்லையப்பர் கோவிலில் நாளை நடைபெறவுள்ள ஆணி தேரோட்டம். 4 ரத வீதிகளிலும் அதிக ஒலி எழுப்பும் ஊதல்கள் விற்கவோ பயன்படுத்தவோ போலீசார் தடை விதிப்பு. தொடர் துப்பாக்கிச்சூடு கொலைகளால் இந்தியாவின் குற்ற செயல்கள் மிகுந்த மாநிலமாக பீகார் மாறியுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வரப்போகும் சட்டப்பேரவை தேர்தல் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணியை விரட்டும் தேர்தல் மட்டுமல்ல, பீகாரை காப்பாற்றப் போகும் தேர்தல் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் பணி ஓய்வுக்கு பிறகும் அரசு பங்களாவை காலி செய்யவில்லை என தகவல். பணியில் உள்ள 4 நீதிபதிகள் தங்குவதற்கு இடமில்லை என்பதால் காலி செய்ய கோரி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடிதம். ஆந்திராவை தொடர்ந்து தெலுங்கானாவிலும் தொழிலாளர்களின் வேலை நேரம் 10 மணி நேரமாக அதிகரிப்பு. கடைகளை தவிர்த்து மற்ற வணிக நிறுவனங்களில் பணிகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு மட்டும் பொருந்தும் என தெலுங்கானா அரசு அறிவிப்பு. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் பார்கி அணையில் இருந்து தண்ணீர் திறப்பு. தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் நர்மதா நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு. கர்நாடக மாநிலத்தில் சாலை சென்டர் மீடியனில் மோதி 2ஆக பிளந்த டெம்போ வாகனம். ஓட்டுநரின் கவனக்குறைவால் 3 பேர் படுகாயமடைந்த விபத்தின் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. தெலுங்கானா மாநிலம் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41ஆக அதிகரிப்பு. படுகாயமடைந்துள்ள 18 பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட 100கணக்கான பெண்கள். கோவில் ஊழியரின் திடுக்கிடும் வாக்குமூலத்தால் கர்நாடக மாநிலத்தில் பரபரப்பு. இரண்டு மாத தேடுதலுக்கு பிறகு கேரளாவின் ஆட்கொல்லி புலியை வெற்றிகரமாக பிடித்த வனத்துறை.
கருவரகுண்டுவின் பந்தராவில் அமைக்கப்பட்ட புலி சிக்கியதால் மக்கள் நிம்மதி. பாகிஸ்தான் கராச்சியில் 5 மாடி குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்து. 9 பெண்கள் உட்பட 27 பேர் உயிரிழந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரம். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 336 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெஸ்ட் வரலாற்றில் எட்ஜ்பாஸ்டன் மைதானத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்தது இந்தியா. TNPL இறுதிப் போட்டியில் திண்டுக்கல்லை வீழ்த்தி திருப்பூர் சாம்பியன். 118 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று வாகை சூடியது திருப்பூர்.